நந்தா போட்டு மெச்சு யாழை விட்ட நந்தா கூட்டம் போட்டு 25,000 50,000 ஃபைன் போடுங்க தாலிங்க இன்று முதல் உனக்கு அரசாங்கத்தில் வேலை தருகிறேன். அதை அப்படியே சம்பளம் 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 எவ்வளவு கேட்டாலும் தருகிறேன். இப்ப எவ்வளவு வாங்குற? யார் இதெல்லாம் காரணம்? யாரு? நம்ம தங்கச்சி தான். தங்கச்சி எங்க போனா பாரு. தங்கச்சி என்ன யார் அவர்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? யாரு யாருண்ணா? ஆடி பாடி தானே. அவன் யாரு? அவரா? அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னா. ஒப்பற்ற தங்கை, ஒரே தங்கை, நல்லவள் என்று நினைத்து யாரோ ஊர் பேர் பிறந்தவளை காதலித்திருக்கிறாய். சொல்ல முடியுமா முடியாது? ஒன்னாவது ஆற்றோட கலாகாரன காதலிச்சான். சொல்ல முடியுமா முடியாது? எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. மட்டிப்பன் மும்மதி கத்தி சொல்லி அண்ணா, ஒப்பற்ற தங்கை என்று நினைத்து இந்த எளியான காரியத்தை நீ செய்து விட்டாய். இப்பொழுது பாராடி ஒண்ணு என்ன செய்கிறேன்? ஐயோ, என்னுடைய காற்றை கொலை செய்திருக்க அடி பூண்டாச்சமரியே சொல்றீங்க. எப்படி அது மனம் குமுறுகின்றது. குமரும் கொஞ்ச நேரம் வரதுக்குள்ள நான் போட்டு யார் நீ? எந்த நாட்டை சேர்ந்தவன்? என்னுடைய காதலை கொலை செய்ய துணிந்து விட்டாய. முதல்ல நீ யாரு சொல்ற? அப்புறம் இந்த கல்கொற்றை சுரங்கத்தை ஏழக்கூடிய கரிகாலன் என்னுடைய பெயர். அவருடைய தங்கை புவனேஸ்வரி. நான் என்னுடைய தங்கை தானா புவனேஸ்வரி. உன் தங்கச்சியா? என் தங்கச்சி. இல்ல இல்ல உங்க அண்ணனா? ஆமா. இல்ல சத்தியமா இல்ல நான் தெரியாத காமெடி வில்லன் நினைச்சுக்கிறேன். அவரா காமெடி வில்லன் நினைச்சுக்கிறேன். இல்லடா, இவனுக்கு இவ தங்கச்சியா, இவளுக்கு இவன் அண்ணனா? யாரு யாரு? என்னுடைய தங்கை, ஒப்பற்ற தங்கை. என் தங்கை தானடா புவனேஸ்வரி. என்ன பாக்குறீங்க? அது ஒண்ணு. நீ சக்கரை மாதிரி இருக்கே, இவன் கருப்பட்டி மாதிரி நல்ல கண்ணம் கொரியோன்னு இருக்கிறான், பணங்கொட்ட தலை மாதிரி. இவனுக்கோ உனக்கோ கொஞ்சம் கூட ஜாட அடங்க பார்த்தா அது கிராஸ்ல போயிங்குது. ரெண்டு பேருக்கு ஒத்துப்பட்டு வரலாம். நீங்க ரெண்டு பேருக்கு ஒத்துப்பட்டு வரலாம்ல. சக்கரை மாதிரி வந்து கருப்பட்டி கந்தால் கிஞ்சி போயிட்டா 3 லட்சம் 66 யாரா கொடுத்தா? 466. உனக்கு அண்ணன் என்றார், எனக்கு என்ன பண்ண வேணும்? சித்தப்பா மராவது. சித்தப்பா ஆகுது. சித்தப்பா நான் உனக்கு சித்தப்பா. சித்தப்பா இல்லக்கா, மச்சான். அதான் மச்சானுக்கு கோவம் வருது. லூசு லூசு. மச்சான் 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 வாங்க மச்சான். இது வரைக்கும் ஒட்டுப்பட்டு லோல் பட்டு அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு உங்ககிட்ட உதப்பட்டுங்கன்னு ஒரு தடவை அது உன்னை மச்சான்னு கூட்டிட்டு போனா மச்சான். இப்போ வந்த பையன் மச்சான், இப்போ வந்த பையன் சொன்னதா பையன், சும்மா கோழி பையன் உன்னை மச்சான்னு கூப்பிடுறான். மச்சான் சொல்லு மச்சான். யாரு மச்சான்? ரத்த கொதிப்பே மச்சான். மைக்கப்படி மச்சான செருப்பாலடி. ஓரம் போடா, மூஞ்ச பாரு. உன்னெல்லாம் வேலை வச்சுக்கணும். இவனை சொல்லணும்டா, முடி பாரு. சரி போகட்ட. எந்த நாட்டை சேர்ந்தவன்? லூசாண்ணா, அதுக்கு மூளை வளர்ச்சி கம்மி, பயிற்சி மாதிரி பேசுகிற. என்னுடைய தங்கை புவனேஸ்வரி உனக்கு வேண்டும் என்றால்
ஐயா, அவன் பூச்சிக்காரன் இல்லப்பா, அவன் பூச்சிக்காரன் இல்ல. பூச்சிக்காரன் இல்ல, பூச்சிக்கார மாதிரியாடா இருக்கிறான். நான் பேர் சொன்னல நீ உனக்கு மூளை எதுனா இருந்தா இவனை மாதிரி ஆள வேலைக்கு வைப்பியா? டேய் வாங்கி துணை பையனே ரோட்ல பொறுக்கிறவனே ரோட்ல வாட்டர் பாக்கெட் பொறிக்கணும் ரோட்ல அங்கங்க பட்டு திரியிறவனே சொல்லுவேன்டா. யாரு நீ? போய் என்ன நினைச்சுக்கிறா? ஆட்டம் விட்டாதான் போகுது. இங்க எங்க ஓயின் ஷாப் இருக்குது அங்க போய் பாட்டு பொறுக்கு பாட்டுக்கான பாட்டு அப்படியே 10 ரூபா. ஆமா, அனந்தபுரி நாட்டை சேர்ந்த இளவரசன் நான். என்னுடைய பெயர் ரவிச்சந்திரன். அனந்தபுரி நாட்டின் இளவரசன் உன்னுடைய பெயர் ரவிச்சந்திரன். உண்மைதான். இருந்தாலும் சரி, மூத்தவனா இளையவன்? இளையவன். இளையவன். சரி, இப்பொழுது இந்த நாட்டை யார் ஆளுகிறார்கள்? என்னுடைய தந்தை. உன் தந்தைக்கு பிறகு? என்னுடைய அண்ணன். உன் அண்ணனுக்கு பிறகு? அண்ணனுடைய மகன். அண்ணனுடைய மகன். இவர்கள் எல்லாம் ஆண்டாண்டு காலமாக ராஜாக்களாகவே நாட்டை ஆள வேண்டும். உன் உள்ளத்தில் ஆசை இல்லையா? இந்த நாட்டை நான் தான் ஆள வேண்டும் என்று உனக்கு உள்ளத்தில் ஆசை இல்லை? பாரியா, வாழையடி வாழையாக எப்போதுமே மூத்தவர்கள் தான் நாட்டை ஆள்வது வழக்கம். அப்படி இருக்கும்போது நான் ஆள வேண்டும் என்று எப்படி நான் நினைக்க முடியும்? என்னுடைய தங்கை புவனேஸ்வரி உனக்கு வேண்டும் என்றார். இப்பொழுதே செல்ல வேண்டும். உன்னுடைய தாயை பார்க்க வேண்டும். உன் தாயை பார்த்து நாட்டை கேட்க வேண்டும். நாட்டின் பேர் பாதி பாகத்தை வாங்கி வந்தால் என்னுடைய தங்கை புவனேஸ்வரி அவ்வளவுதானே? அப்படி என்றால் இப்பொழுதே செல்கின்றேன். நாட்டில் பாதி பாகத்தை வாங்கி வருகிறேன். நீங்கள் தான் உங்களுடைய தங்கைக்கும் எனக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். நாட்டை வாங்கிக்கணும்டா போயிட்டு. இல்ல ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு போய் என்ன சொல்லு? நீ கொஞ்சம் தள்ளி போட. உன்னை பார்த்து பயப்படுறான். கம்மிரு. உங்க அண்ணன் லூசு. நீ நான் லூசுன்னு தான் நினைச்சேன். கொஞ்சம் விவரமா தான் இருக்கிறான். சரி, போய் சென்று தாயை பார்த்து நாட்டை பேர் பதிவு வாங்கி இப்பொழுதே வாங்கி வருகிறேன். நான் வரும்பறை ஏதோ 2 பேர் காதல பேசுறாங்களே, கொஞ்சனா அடுத்தாலே திரும்பிக்கிறாங்க. வெக்கம் சிக்கர்ல திரும்ப அதுதான் மூளை கிடையாது. நான் வரும்பறை எனக்கு காத்துக்கிட்டு இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும் என்றால் நினைத்ததை முடிக்க வேண்டாம். இப்பொழுதே நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். அருவி கொட்டுதே அட என்ன உன்ன மாதிரி உலகத்துல ஒரு ஆண்மகன் பிறப்பதே கஷ்டம். தங்கச்சி நல்ல அழகா வளர்த்துக்கிற பாரு. கூட்டி கொடுக்க போறிய. ஒருவன் குடும்பத்தின் தாலி அறுத்தவர் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். முன்னாடி தாலி கோடலாம் தோணும். ஒரே கூட்டில் கூட்டு கிளிகளாக இருக்கிறார்கள். யார் யாரை எந்தெந்த பாதையில் அனுப்ப வேண்டும் என்று பதைத்தார் ஆண்டவன். நினைத்ததை முடிக்க வேண்டாம். இளவரசன் சென்றிருக்கிறார். அவனுடைய நாட்டுக்கு நாட்டின் பேர் மகத்தை வாங்கி வந்து சொல்லி அடுத்த திட்டங்கள் என்னவென்று பார்க்க வேண்டும். சும்மாவா 2-3 லட்சம் அதிகமா பாருமா, பால் வாடி முகமா, பால் வடிய முகம். உன் பேர 10 ரூபாய் டீ 20 ரூபாய் டீ சாப்பிட மாட்டேன். மனுஷன் குடிப்பானா? 10 ரூபாய் டீ 20 ரூபாய் டீ மனுஷன் குடிப்பானா? இவரு சாப்பிடுறதெல்லாம் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் டீ தான் சாப்பிடுவோம். அப்படியே மிஞ்சி போச்சுன்னா 90 தான் சாப்பிடுவாங்க.
ஊருக்கு இந்த மாதிரி தான் நான் குடியாரன்னு சொல்லிடுறேன். அவர் வேற யூடியூப்ல இருக்குங்கிறாரு. அதை எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி விட்டுறாங்க. 27 வயசு முடிஞ்சு 28 தொடங்கி 24 நாள் ஆச்சு. எந்த ஊர்ல போய் பொண்ணு கேட்டாலும் குடியாருக்கு பொண்ணு கிடையாது போடான்றாங்க. நான் குடிக்கிற பழக்கமே இல்லைன்னு சொன்னேன். எல்லாம் நாடகத்துல சொல்லிட்டாங்க போடா அப்படின்றாங்க. ஆமாமா சத்தியமா இன்னும் இவரு கல்யாணம் ஆகல. சத்தியமா இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகல. ஏதோ கோபத்துல ஆதங்கத்துல நான் தான் எனக்கு கல்யாணம் ஆகலைங்கிறது சொல்லிட்டேன். இதுல நீ வேற ஒருத்தர் கேட்டிருக்கோம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. வேற ஏலம் பட்டுக்கிறாரு. கல்யாணம் ஆகலமா கல்யாணம் ஆகணும். பிள்ளையாரம்மா தாயே. பிள்ளையாரம்மா பிள்ளையார் அம்மாவா? வயிறு பெத்தால அது தொப்படா தொந்தி கணபதிடா. உனக்கு தான் வயிறு பேசுறது. அப்படி மாரியத்தப்பா சாமி. மாரியத்தப்பாவா? மாரி அம்மாடா. மாரியம்மா தாயே பிள்ளையாரப்பா தாயே. சத்தியமா இன்னும் கல்யாணம் ஆகல. பிள்ளையாரப்பா தாயேவா? மாரியம்மா தாயே பிள்ளையாரப்பா சத்தியமா இன்னும் கல்யாணம் ஆகலமா. இந்த ஊரு கிராம தேவதை மேல சத்தியமா சொல்றேன் இன்னும் இவரு கல்யாணம் ஆகல. ஆட்ட பார்த்துட்டு பாதியில எழுந்து வீட்டுக்கு போறவங்களே, ஆட்டம் ஆகாத தூங்குறவங்களே, அப்படியே கண்ணை திறந்துக்கிட்டு ஆட்டத்தை பாக்குறவங்களே, சத்தியமா இன்னும் கல்யாணம் ஆகல. இவருக்கு கல்யாணம் ஆகல. ஆனா 2 பசங்க இருக்குது. முன்ன போ வேணும். முன்ன புவி அரசின்னு ஒரு பெண்ணு, அப்படியே சைட்ல போனாக்கா கோவேந்தன் ஒரு பையன். ஆனா சத்தியமான கல்யாணம் ஆகும். அண்ணனுக்கே கல்யாணம் அறிவிங்களா உனக்கு? எப்படி ஆகும் உங்களுக்கு? எப்படி ஆகும்? அண்ணன் 3 தம்பி 3 கட்டி கல்யாணம். அண்ணன் இவன் தம்பி 2 பேரும் ஒரே வயசுல பிறந்தவங்க. சத்தியமா அவனுக்கு 3 பொண்டாட்டி. ஒண்ணு விட்டு விட்டு வருது, ஒண்ணு வருது, ஒண்ணு மூணு பொண்டாட்டி. இவனுக்கு 3 பொண்டாட்டி. ஏண்டா சதி ஓட்டு சதி ஓட்டு நான் ஏன் சொல்லுவானே ஏண்டா பாவி குடியாரன்னு சொன்னா கூட ஒருத்தர்ல ஒருத்தர் பொண்ணு கொடுத்துருவாங்க. கல்யாணமே ஆகாம 2 பொண்ணு யாராச்சும் ஊர் வச்சு வருவாங்களா? சரி அது போகட்டும். எங்களா அம்மாயி அதெல்லாம் கூட வேணாடா. போனா போகட்டும். கல்யாணம் ஆகுதாங்களா அது 2வது அப்புறம் போகட்டும். அம்மாவை ஏண்டா பேர அடிக்கிற? அம்மாவை நாட்டுல பங்கு நீ வாடா. இதே வேடந்த வாடில எனக்கு 4 ஏக்கர் நிலம் 2 மாடி வீடு இருக்கு. 1 ஏக்கர் நிலத்தி 1 மாடி வீடு உன் பேருக்கு எழுதி விடு. நீ வாடா. அம்மா வேண்டாம் அடிக்கிறேன்னு சொன்னமா அதை விட்டுட்டு கல்யாணத்தை அடிக்கிறதும் துள்ளி துள்ளி வந்து செத்துருவானா. கை கால் விளங்காம போயிருமா. போற வழியிலேயே ஆக்சிடென்ட்ல செத்துருவானா. கொடுக்கலாமா சாபத்தை? குடுமா சொத்து உன் பிள்ளைங்க விட மாட்டாங்க குடுக்கறதுக்கு. இந்த ஊர் கோயில் எழுதி வச்சிருக்கலாம்ல. சரி ஊரு இந்த கோயில் இந்த ஊரா இருக்கு. இந்த கோயில் அத்தை குடு. இந்த ஊரு சுருகாட்டை எழுதி வைக்கலாம்ல. எப்ப கொண்டு போய் புதைக்கலாம் தான் நீ பாத்துக்கிறேன். என்னம்மா என்னம்மா என்ன உங்க கதை? என்ன ஒண்ணு இல்ல நீ நாட்டு கதைதான் போய்க்குது. என்னதான் போய்க்குது? கதை ஓட்டு அங்க போய் ஓட்டா பாக்கலாம். எங்களை பார்த்தா ஆட்டக்காரனை பார்த்தா அவ்வளோமா. நான் உங்க வீட்டுக்கு நான் விருந்தாளியா வந்துக்கிறேன். என்னம்மா எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அப்படிங்கிற கழுவி ஊத்திங்கிறாங்க. கழுவிலாம் ஊத்தாதீங்க. கை ஊத்தாதீங்க. ஊத்துறதா நல்லா சொந்தமா கை ஊத்துங்க. போட்டு இழுத்துருவோம். இங்கதான் ஏறு.
இந்த கூட்டமே யாரு இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். யாரு அவங்க மொத்த பேருமே எல்லா சொத்தையும் பெரிய பிள்ளை கொடுத்து சின்ன பிள்ளை 9 நட்டர்ல விட்ட குரூப்டா இவங்க. இவங்களுக்கு எல்லாம் கோபம் வருது. சரிசமமா பங்கு கொடுத்திருந்தா இவங்களுக்கு எல்லாம் கோபம் வராது. என் அக்கா பாவம் முதல்ல இருந்தா இது நடக்குது. அத கோயாண்டு ஒண்ணு உட்காந்து அடிக்கூடாதா? அடிக்கூடாது. அடிக்கூடாதா? போட்டேன். நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் கீழே போட்டேன். நான் சொல்றது இப்ப நீங்க செய்யணும் கேட்டு சொல்லுங்க. செய்யறீங்களாமா? அவரு சொல்ற மாதிரி நீங்க செய்யறீங்களா? எல்லாத்தையுமே குதர்க்கமாவே நக்கலா கேக்குற நீ. நான் என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஏய் திரும்ப கூட்ட போய் சேர மாட்டேன். சொல்றேன் கடிச்சு நாடு இருடா. ஏய் நான் போய் சேரனா நீங்க போய் சேர்ந்துருங்களா? நான் இறங்கி இப்படியே போய் ஊராருக்கிட்ட பிச்சத்துக்கிட்டாவது 10 பேர் வாங்கி கூட போய் சேர்ந்து. அதுமே ஜென்டில்மேன். நான் எப்படியாவது ஊரை போய் சேர்ந்துருவேன். நீங்க 14 பேர் வேணோட போய் கவுந்து சாவு. அம்மா நான் குழந்தை குட்டிக்காரம்மா என்ன பொழுது வந்து அழுக்க என்ன அனுப்பிச்சிடுங்க. இவங்க 14 பேரை என்ன பண்ணி அவன் பார்த்தாலும் அடிக்கிறான். உங்களுக்கு மனசு பிடிக்கல உங்க சாவு புரியும். அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அடிக்க சாட்டை கீழே போட்டேன். நான் கேட்கறது இப்ப அவங்க கொடுக்கணும். கொடுக்குறீங்களா? பொண்ணு நினைச்சு அவ்வளோ பாசமா உருகி உருகி அழறாங்க. அப்படி பொங்குறவங்களுக்கு எல்லாம் கேட்கறேன். அவ பங்கு கொடுக்கல. உங்க சொத்தை என் பேர்ல எழுதி வைங்க விட்டுறேன். இப்ப வாயத்திறகு சொல்றா. இப்ப அவன் நேரம் அழுது பாசமா இல்லை தேசமா என்று இப்போ தெரிஞ்சு போகுது. எழுதுங்களா பாக்கலாம். யாரு அப்படி திரும்பி நாங்க ஐயோ அது யாருக்கோ வந்த விருந்து. அம்மா எனக்கு ஐயோ உங்க கதையை எனக்கு என்னது வாய் திறக்க பேசுங்கம்மா. ஆளுக்கு ஆளுக்கு பேசுங்க. அது தான் உனக்கு நல்லது. ஏய் சரிடா வீடு வேணாம். அவங்களுக்கு புள்ள பொண்ணு எழுதி கொடுக்கணும். போகட்டும். காதுல மூக்குல போட்டிருக்கிற கம்மல் மூக்குத்தி செயின் எல்லாம் வச்சு கட்டி கொடுக்க சொல்லலாம். சொத்து கொடுக்கணாமா? சொத்து வேணாம். வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. வாழ்ந்த பாவம் 2 வேணு வா இது 2 வேனு டிவில எடுத்துட்டு இருக்கிறாமா மாணிக்கம்மா. ஒரு வேனை தூக்கி முக்க இருக்குது. ஒரு வேன் தாமா. அதுவும் எப்ப தூக்கி போவாங்கன்னு சொல்ல முடியும். உங்களை கையேத்து கும்பிடுறேன். அவனுக்காக உங்க காலில் கூட வேறேன். காதுல மூக்குல இருந்து கைட்டி கொடுங்க. எடுத்து போய் அவ்வளோ ஒரு பேட்டை அடகுகள்ல உங்க நகையெல்லாம் வித்து எடுத்து போய் டிவி கட்டிட்டு அந்த 2 வண்டியை எடுத்துன்னு வந்துடலாம் தான் கேட்டு கிடக்குறான். கொஞ்சம் கேட்டாங்களா இவங்க? கேட்டேனா? இதையும் என்னைக்கு தூக்குவானோ தெரியல. தூக்குனானா இப்போ வரதில்லை. சொகிசா சீட்ல சாஞ்சிட்டு வீடியோ பார்த்துட்டு பஸ் கம்பியை ஒரு கையிலையும் பைய ஒரு கையிலையும் முடிச்சு தொங்கிக்கிட்டு தான் வரணும் ஊர் உள்ள. நாங்க ஏன்டா வரோம்? என்ன தலையேட்டாடா? நாங்க ஏன்டா வரோம்? இந்த கம்பெனிக்கு முதலாளி வாத்தியார் யாருப்பா? முதலாளி ஏசி கோவிந்த் ரெட்டி யார்? ஆசிரியர் சி ஹரிதாஸ். அவர் யாருப்பா? ஆசிரியர் சொன்ன அப்புறம் அவர் யாருன்னா உனக்கு என்னப்பா போனோம்? வாத்தியார். உனக்கு வாத்தியார் எனக்கு வாத்தியார் தான்டா. எனக்கு வாத்தியார் தான்பா. உன்னா கூட வந்த அண்ணன்பா. அது என்ன பண்றது? ஊராளுங்க போடுவாங்க போனு யூடியூப்ல பாத்துட்டு எங்க ஹரிதா தாங்க பேசுறது
முருகன் சீதா நாடகம் பண்றோம். ஆமாங்க நாடகம் எங்க நாடகம் ஓடுங்க. எங்க ஊருக்கு 60,000 ஆகும். கம்மியா தொடர்றது கிடையாது. என்னமோ இவரு அந்த ஊர்ல சமைச்சு குத்து வச்ச மாதிரி 60,000 ஆகும். அவங்க பாவம் லொட்டு பட்டு லோல் பட்டு 100க்கு 100 ரூபாய் வசூல் பண்ணி வச்சாது வச்சிருப்பாங்க. இவரு 60,000 ஆகும். சாப்பாடு செலவு வந்து ஸ்டேஜ் இரு காஞ்சிபுரத்துல ஆளுக்குறாங்க இது வெட்டுறதுக்கு. முடி வெட்டி வேற மாட்டேன் மருதாணி போட மாட்டேவா. இவரு 60,000 கேட்பாரு. அவங்க வளர்த்து போடுவாங்க. ஏம்பா எங்க கிராமம் சின்ன கிராமம்பா, கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. ஒரு 1000 ரூபாய் வேணா குறைச்சிக்கிறேன். 2000 3000 1000 ரூபாய் வேணா குறைச்சிக்கிறேன். வாங்கறது 2000 ஃபர்ஸ்ட் அஞ்சிடு. ஆனாலும் சரி ஆளுனாலும் சரி 2000 ரூபாய். இவங்க அண்ணன் வாஜேரு ஓனரு. நீ வண்டி எட்டாண்டா எனக்கு நான் எத்துன்னு வரா எனக்கு என்னடா ஊர்ல உதப்பட போறோம். நீங்க 2 பேர்ரா 2000 ரூபாய் வாங்கி பாரு தகுமா உனக்கு. 5 லட்சம் வாங்கிக்கிற 2000 கூலி கேக்குற. 2000 ரூபாய் கொடுக்கடி. சத்தியமா சொல்றேன் நானா கலைவாணி மேல சத்தியமா சொல்றேன். 700 ரூபாய் கொடுக்குறான். 700 இவ்வளவு உத வாங்குறான். பாவிங்க ஒண்ணுமே இல்லாத அடிச்சுட்டு துட்டு வாங்கி போறானுங்க. அடி வாங்குற 700 ரூபாய் தான் கொடுக்குறானுங்க. வைத்தல் கலப்பாத 700 எண்ணி கொடுக்குறானுங்க. போய் வந்து 500 ரூபாய் புடிச்சுக்கிறாங்க. 200 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டு போற வழியில ஒரு கோட்டை கட்டிங்க அடிச்சுட்டு வீட்டுக்கு போனா என் மொட்டாட்டியா. ஊர்ல எவ்வளவு கேக்குறோம்? 60,000. நீ எவ்வளவு எங்க கிட்ட அட்வான்ஸ் வாங்கிருக்கிற? எவ்வளவு வாங்கிக்கிறான் சொல்ற உன் நான் சொன்னா அதிகமா சொல்றேன். நீயே சொல்லு. நீ கொடுத்தது ஆளு சொல். ஏம்பா நான் கம்மியா கூட சொல்லுவேம்மா. ஏம்பா எங்க 5000 கொடுத்துக்கிறாரு பாட்டு. 4,66,000 வாய் கூசாம ஒரு ஆளுக்கு கேக்குறிய. 15 பேர் பங்குறதுக்கு 60,000 நான் கேட்க தேவையில்ல. எவ்வளவு கொடுத்துக்கிறேன்? 4 லட்சம் சொல்லும் போதே மயக்கம் கொடுக்குறேன். எவ்வளோ? 4,66,000. அது அவ்வளோ பணத்தை வாங்கிட்டு வச்சுக்கிறான் பாரு. நீ கொடுத்த 4,66,000க்கு இந்த ட்ரெஸ் தான் வரும். கீடா கீடா நத்துடா கீடா கீழா பாய். ஐயோ 4,66,000 கோயிலா கோயிலா நத்துடா துடுடா கீடா. ஏன்னா நடிக்கப்பட்ட நாமம் படுக்கப்பட்ட விபதி வாடா ரமணா. கீடா கீடா ஜவுது கீடா ராஜா கீடா துக்கா கீடா. 4,66,000 துக்கா போச்சுடா. சும்மா இருக்க மாட்டேன். இவங்க மொத்த பேர் வீடு எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு கேட்டு வை. நாளைக்கு காலையில நாடகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறது நான் வரதுக்குள்ள நேரம் ஆகும். நீங்க எல்லாம் வேலை எடுத்துட்டு கிளம்புங்க. சத்தியமா சொல்றேன் உங்க குடும்பத்தை 2ஆக இந்த ஊர் விட்டு கல்ல தெரியுறீங்க. இல்ல ஏதோ ஒரு முடிவாட தான் வந்துக்கிறேன். நீ நல்ல முடிவாட வந்துக்கிற. இந்த ஊருக்காரங்க நல்ல முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. தனியா நீ வண்டி வாடாயப்பா 108 ஏற்றி அனுப்பாங்க ராஜா. ஆளுக்கு ஒண்ணு போட்டு ஒத்துச்சுக்கு ஒழுகுது. முகத்திலேயே பார்க்க கூடாது. தோடது நான் என் கண்ணில் பட்டுச்சு உனக்கு சேர்த்து கொத்திடுவேன். தூக்கி போட்டுருக்கேன். என்ன கொல்றா பண்ணா 4,66,000.
போலதான் முக்கியம் ஒத்தானோ நிறுத்த வேண்டித்தானே. என்ன எதுக்கு பத்தி வேட்டி பத்தி வேலி மேல போறதுக்கா? கடைசி முறையா கேட்கின்றேன். எனக்கு தேவை நாட்டில் பாதி பாகம் பகிர்ந்து கொடுக்க முடியுமா? முடியாதா? ஏமா அதான் ஏன் மூத்தவனுக்கு தானே நாட்டை பிரிக்க முடியாது. நாட்டுக்கு ஏன் நாட்டு மக்கள் யாரும் ஒத்துக்க மாட்டாங்களா? ஆளணுமா? வாயடி வாயடிதான் நான் மாத்த புதுசா எவ்வளவோ மாத்த முடியாது. ஏன் மாத்த முடியாது? அன்னைக்கு சீரியல் பல்பு குண்டு குண்டா கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. மாங்க கொத்தம் திராட்சை கொத்தம். இன்னைக்கு இதோ எல்இடி பல்பு ஓடி தான் கிடக்கலாம். பெருமாள் அன்னைக்கு இந்த மாதிரி பழிச்சுருந்தாரு டல் அடியில. இன்னைக்கு பேர் அப்படியே சும்மா பல பல பலன்னு பழிச்சு எல்இடி மாற்றம் வரல. அந்த மாதிரி இதையும் மாத்து மொத்த இதே சொல்லி எவ்வளவு நாளைக்கு தான் சின்ன பசங்களை ஏமாத்துவீங்க? நானாச்சும் எனக்கு எதுவும் கிடைக்கணும் வாய் விட்டு கதறிங்கிறேன். என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட என் சின்ன பங்காளிங்க இதே கூட்டத்தில் எவ்வளவு தெரியுமா? உள்ளுக்குள்ள குமரிங்கிறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு தெய்வம் கைத்தட்டி யாருக்கு தெரியாது. எனக்கும் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்குப்பா. அதான் எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ளவே வந்து நீ எதுக்குற அழுவுற? எதுமா நானும் ஊடி சின்ன முடியாதுமா. உனக்கு எதுவும் கொடுக்கலையா? எதுவும் கொடுக்கலையே. கவலைப்படாத, உனக்கும் சேர்த்துதான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். வீட்டின் இளையோர் சங்கம் என்று ஒன்று ஆரம்பித்து விடலாம். ஆரம்பிச்சுடு. நீ சேலாளர், நான் பொருளாதார அவன தலைவர். அவனா ஆம புகுந்த வீடு கூட உருப்படும். அவன் காலை எடுத்து வச்சானா சங்கமும் உருப்படாது, நம்ம குடும்பமும் உருப்படாது. இப்பதான் லொட்டு போட்டுக்குது குடும்பம் தெரியல. அவர் தலைவர் நல்லா இந்த கவலை பெருமை பாதி ஒரு டவுல் குத்த 4 டவுல் குத்துவாங்க. இப்போதாவது கேட்கின்றேன், எனக்கு தேவை முடியுமா? முடியாதா? பகிர்ந்து கொடுக்க முடியாது என்றால் இருமிதை கொண்டு இந்த உலகத்தில் உயிரோடு இருந்து என்னடி லாபம்? இனி உயிரோடு இருக்கிறதே புரியல. என்ன சொன்னா? பெரிய புள்ள பங்க மாதிரி வந்தா பண்றா. என்ன பேசணும் நான் சொல்லட்டுமா? நான் கவனிக்கல, நீ நினைக்கிற. என்ன பேசினாலும் எனக்கு காதுல விழுந்துரும். வந்தா மாறா பெரிய புள்ள சிங்கம் மாதிரி உம்மால இனிமே தாண்டா உனக்கு இருக்குது. சொன்னா இல்லையா? இடம் மாறி மாறி அசையா தம்பி, தாய் என்ன அப்படிப்பட்ட தவறு செய்தால் அவர்களை கொலை செய்து விட்டேன் பாவி. அண்ணா என்னடா அப்புறம் நினைக்க வேண்டாம். தாயிடம் என்று கேட்டேன், கொடுக்க முடியாது என்று மறுத்து விட்டார்கள். அப்படியே கொடுக்க முடியுமா? தம்பி, சின்ன சின்ன வயது முதல் ஆசைப்பட்டது அனைத்துமே வாங்கி கொடுத்து வந்த அண்ணன்டா. அப்படி இருக்கும் பொழுது உனக்காக என் உயிரை தருகிறேன் கேளடா. எனக்காக உயிரை கொடுக்க அந்த கேவலம் நாட்டின் பாகத்தை கொடுக்க மாட்டாரா? ஒரே நிமிஷத்துல முடிகிற வேலை தேவையில்லாத என்ன பெத்தவள் அடிச்சது ஊரோட சாபத்தையே ஆளாயிருந்தாரு. டெத்து மிச்சு மட்டும் பாரு நம்ம. டெத்து மிச்சு மட்டும் நம்ம. எந்த ஊர்ல யாரு இறந்துட்டது? யாரு இறந்துட்டாங்க? ஏதோ சொன்னியடா. டெத்து மிச்சு மட்டும் நம்ம. யாராச்சும் நடிகர் இறந்துட்டாங்களா இல்ல காஞ்சிபுரத்துல ராஜேந்திரன் இறந்துட்டாங்களா? நான் இதுவரை சாக மாட்டேன்டா. என்ன சாகடிக்காம நீ அங்க சாக போற? நீ சத்தாதாண்டா 6 மாசம் மொத்தம் நான் சாவேன். தேவசம் விட்டுத்தான் சாவு. யாருடா இறந்துட்டது? டெத்து மிச்சு மட்டும். ஜஸ்ட் மிஸ்னா யாரோ எடுக்க ஜஸ்ட் மிஸ் டெத் மிஸ் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. தேவையா இங்கிலீஷ்? ஒரு ஆசைதான். போய் பேசுற ஆசை மூஞ்சப்பா நல்லா. அண்ணா இப்ப நம்ம நாட்டை யாரும் ஆள்வது? நம்முடைய தந்தைக்கு பிறகு உங்களுக்கு பிறகு என்னுடைய மகன். சரியாதான் போச்சு.
ஏய், இவங்க 2 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்துல நான் பாடம் படிச்சுட்டு வந்துக்கிறாங்க. எல்லாம் எலி மீட்டர்ல தான் படிச்சுக்கிறாங்க. ஏன் அடிக்கணக்குல படிக்கல போய் அழுந்துட்டான் வந்துடுறான். அதெல்லாம் போய் தெரிஞ்சு அண்ணா என்ன வழியாக நாட்டுக்கு நீங்க ராஜாவாக இருந்தால் காலம் முழுவதும் மனிதன் உங்களுக்கு பூஜா செய்ய வேண்டுமா? பூஜா தூக்குற பையா. இந்த நாட்டில் உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே சமள உரிமை எனக்கும் இருக்கிறதா? அப்படி என்றால் நாட்டின் பாதி பாகத்தை பகிர்ந்து எனக்கு கொடுக்க வேண்டும் அண்ணா. தம்பி உனக்குத்தானே பட்டத்தை இலவசம் பட்டத்தை கொடுத்திருக்கேன். பட்டத்துக்கு இலவசம் என்ற பட்டம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை நாட்டில் பாதி பாகம் பகிர்ந்து விடுக்க முடியுமா? முடியவே முடியாதுடா. வாடாயா பங்காளி வா. என்னடா உன்னதான்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏய் பட்டணமத்தை பங்காளி பதம் பார்த்து வெட்டுறவன் தான் பங்காளி. சல்வியான நேரத்துல பதம் பார்த்து வெட்டினா மாறா. நான் பார் எனக்கு தேவை நாட்டில் பாதி பாகம் விடுக்க முடியுமா முடியாதடா? தம்பி நீ எத்தனை முறை உரைத்தாலும் உனக்கு நாட்டில் பாகம் கிடையாது. என்னடா காரணம்? என்ன காரணமா தம்பி? தாய் என்பவள் யார்? ஒரு தெய்வத்திற்கு சமமானவர்கள். 300 நாள் தவம் இருந்து வயிறு நோக இடை நோக பெற்றெடுத்து உனக்கு தங்க தொட்டில் கட்டி வெள்ளி நிலவை கட்டி அள்ளி அமுதூட்டியவள் ஒரு தாய். அப்படிப்பட்ட தாய் அடிக்க துணிந்து விட்ட உனக்கு என்னோட நாட்டில் பாகம்? அப்பா இவன் நெட்டி பேசுறான்டா. போனால் போகிட்டு ஒரு கட்டத்தில் விட்டு விடலாம் என்றுதான் நினைத்து சும்மா இருக்கணும். சூடே சேர்த்து விடலாம் அவனை விடக்கூடாது. சூடே இருந்தா சுழிகத்திர மாட்டேன். எப்படி எடுக்க போறேன் மட்டும் தங்க தொட்டிலே தாளாட்டினார்கள். ஒப்புக்கொள்கிறேன். யாருக்கு வாங்கின தொட்டில? பொண்ணுனுக்கு. அவனுக்கு வாங்கின தொட்டில் தானே. அவன் பிறந்தவன் அவனுக்கு அவனை புது தொட்டில் அவனை போட்டதுல ஆட்டு 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 ஆட்டிட்டு அது தூக்கி பரம்பல போட்டு பண்ணி நான் பிறந்தவன் அதே பழைய தொட்டில் எடுத்து தூசு தட்டி அதில் தான்டா என்ன போட்டு ஆட்டினாங்க.